கடைசியா மந்திரி மேனைக்கு வந்துட்டேன் பாருங்க. இதான் மந்திரி மேனை, யாழ்ப்பாணத்தின் மன்னன் சங்கிலியனுடைய அரசவையில் இருந்த ஒரு அமைச்சர்கிட்ட வீடு, அதாவது மந்திரி மேனை. ஹாய் நண்பர்களே, வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் வந்து என்னுடைய பகலவன் யூடியூப் சேனலில் வந்து இந்த வீடியோவை வந்து கஷ்டப்பட்டு பதிவேற்றம் செய்திருக்கிறேன். உண்மையிலேயே வந்து பார்க்குற நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமர்த்துங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போட முடியும். உண்மையிலேயே வந்து இந்த வீடியோக்கள் எடுக்கிற ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்க, சும்மா எடுக்கல. யூடியூப்லேயும் சரி, എൻ്റെ ஃபேஸ்புக்லேயும் சரி இந்த வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமர்த்துங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்களையும் போடக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் செய்கிற ஒரு வேலை வந்து லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, பெல் பட்டன் அமர்த்துங்க ப்ளீஸ், தயவு செய்து. அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் நான் போட விருப்பமாகவும் இருக்கும். வந்து முடிஞ்ச அளவுக்கு பார்த்துருக்கேன். நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. இதுவரை காலம் வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கீங்க. ஆரம்பிச்சதை கொஞ்சம் காலம் தான், ஆனால் உண்மையாக சப்போர்ட் கிடைக்குது. எனக்கு நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. அதோட சப்போர்ட் கிடைக்குது. இந்த மென்மேலும் நான் வளரணும். இப்போ உள்ள சப்ஸ்கிரைபர் வியூஸ் எல்லாமே கூடணும். அப்போ தான் எனக்கு ஒரு பிரயோசனமாகவும் இருக்கும். உங்களோட சப்போர்ட் வந்து தொடர்ந்தும் எனக்கு இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆர் பிரசாந்த், யாழ் மாவட்டம் சங்கட பிரதேசத்துலேருந்து இந்த வீடியோ உங்களுக்கு கஷ்டப்பட்டு நான் பதிவை போட்டு கொண்டிருக்கிறேன். ப்ளீஸ் தயவு செய்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமர்த்துங்க ப்ளீஸ். உண்மையிலே வந்து என்ன சொல்றது, மந்திரிக்கு எப்படி ஒரு மேனேண்டா சங்கிலியனுக்கு எவ்வளவு பெரிய மேனே இருந்திருக்கு. அது எங்க இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நோமலா சங்கிலிய மன்னனுடைய அரண்மனையில வேலை செய்த ஒரு, அதாவது அமைச்சருக்கு எந்த வீடுன்னு சொன்னா சங்கிலியனுக்கு எவ்வளவு பெரிய வீடு இருந்துருக்கு. யோசிச்சு பாருங்க உண்மையிலே. இது வந்து யோசிக்க வேண்டிய விடைய வேணாம். உடஞ்சு ஓட்டிங்கி போச்சு. அதாவது இந்த 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 அதுலதான் அந்த நாங்கள் முதல் காட்டின அந்த மண்ணை இடத்துல தோப்பு மேனை அங்காலாம் சங்கிலியன் சில இடக்கு ஒரு வாசல். அந்த காலத்து மதிலகடப்பட்டது ஒரு ட்ரோன் கேமரால எடுக்க போய் நம்ம ஒரு மண்முறை இடக்கு. இந்த மண்முறைன்னு ஒரு சாம்பலம் தெரியல. இது இப்ப இடப்பட்டது ஒரு காலத்துல உருவாயிருக்கு. அதாவது இப்பத்திய காலத்துல ஒரு டவர் கிடாங்க, டயலாக் ஏர்டெல் டவர். இங்க வந்து பாத்தீங்கன்னா பழைய கால மாதிரி தான் உடஞ்சி ஓட்டிங்க கிடக்குது. ஆனாலும் என்ன சொல்ற, தொழுதோறு திணைக்கிடம் வந்து பாதுகாக்கிற மாதிரி தெரியல. அந்த வாசல் என்ன கட்ட வந்து பார்ப்போம். உடஞ்சி ஓட்டிங்கன்னா ட்ரோனை கட் பண்ணி ஓடி சப்போர்ட் செய்யற எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். தெரியும், லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், ஷேர் பண்ணணும். அதே மாதிரி எந்த வீடியோ பார்க்குறவங்க இவருக்கு சப்போர்ட் பண்ணணும். இல்ல மந்திரிக்கு எவ்வளவு மேனே என்றால் அரசனுக்கு எவ்வளவு மேனே இருந்திருக்கு, எவ்வளவு பெரிய இருந்திருக்கு. மந்திரி இவற்ற இது மந்திரி மேன, அரசன் மேன இங்கேண்டு இல்ல. இதான் உடஞ்சி ஓட்டிங்க இருக்கு. இது அரசன் இல்ல இல்ல, இது மந்திரி மேனே இல்ல. அரசன் சபையில வேலை மேன தான் இது. அப்போ அரசனுக்குரியது இங்கேண்டு இல்லை. அப்ப சங்கிலியன் மேன இது சங்கிலியன் மந்திரி சொல்ல தெரியும். சங்கிலியன் வீட்டுல, அதாவது வந்து சங்கிலிய மன்னன் அரண்மனையில ஒரு மந்திரியா இருப்பாரு. அவற்ற வீடு தான் இது. அவற்ற சங்கிலியன் வீடு இல்லை. இது உடைஞ்சு ஓட்டிங்க. இதான் உடைஞ்சு ஓட்டிங்க. கவனம் எல்லாம் உடைஞ்சிடாது, தலைமையில விழுந்தான. இதுவும் ஒரு நேரம் விழும். ஆனா இந்த பாதுகாப்பும் ஒன்றும் செய்யல, அப்படியே விட்டுருக்கலாம். ஒரு பக்கமா கிடக்கு. இதுவும் ஒரு வாரத்துல விழும். இது விழுந்துச்சுன்னா இந்த வடிவு கட்டுப்போம். இந்த பாரம்பரியம் அழிஞ்சிடும். அந்த இடத்துல தான் அவங்க வீடியோ காட்டினா பாருங்க. வாக்கள் நிற்கணும், 2 பேரும் ட்ரோன் கேமரா வச்சு கொண்டு நிற்கணும். இன்னும் கட்டம் வரீங்க.
இது வந்து சைட் பக்கம். அதாவது வந்து முன் வாசல்ல இருந்து இடது பக்கத்துல சைட் பக்கம் பாருங்க. மேல அந்த பழங்கால இதுகள் இருக்கு. ஆனா இது வந்து தொல்பொருள் திணைக்களம் வந்து இதை சுத்திகரிக்கிற மாதிரி, ஏதாவது இது வந்து புனர்நிர்மாணம் செய்து இதை வந்து பாதுகாக்கிற மாதிரி தெரியல. உடஞ்சி ஓட்டிங்கன்னு கண்டுடைப்புக்காக வந்து செய்யறாங்களே தவிர இதை வந்து ஒரு உண்மையிலேயே இதை பாதுகாக்கிற மாதிரி தெரியல. பார்த்தது ஒரு பரிதாபமான நிலையில இருக்கு. உண்மையிலே ஒரு உணர்வுள்ள ஒரு தமிழன் கையில கிடைக்கும். கிடைச்சாதான் இது ஒரு இதா இருக்கும். சைட் பக்கத்துல ஒரு வாசல் இருக்கு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சைட் பக்கத்துல வந்த ஒரு படியொன்று போகுது. இந்த வாசல் முதலாவது ஜன்னல், இரண்டாவது ஜன்னல். இது மேல் மாடி. அந்த காலத்துல கரண்ட் வசதியெல்லாம் செய்திருக்கீங்க. மேல் மாடிக்குரிய ஒரு ஓடு. எல்லாருக்கும் ஓட்டுரிமை இருக்கு. ஆனா இங்க இந்த ஓட்டுக்கு உரிமை இல்லை. அந்த மாதிரி தான் வச்சுக்கிறாங்க. சைட் பக்கத்தால தான் போறோம். எல்லாரும் வந்து வாசல் பக்கத்தால வீணாங்க, சைட் பக்கத்தால போறோம். ஆனா எங்கட தமிழாக்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தங்களோட வீரத்தை காட்டி போடுவாங்க. இந்த எழுதி இந்த இதுல நாசமாகி இதோட படி போகுது பாருங்க. படி அப்படியே ஏறி அதால போறது. இதை நான் உங்களுக்கு காட்டுறது. மேல போனது அதை நிப்பாட்டி போட்டாங்க கூட. இந்த வாசலால வந்து இதெல்லாம் போனோம். இந்த 14 போய் உங்களுக்கு காட்டின வீடியோ உடஞ்சி ஒட்டிங்கி பெரிதாவான. ஆனா ஏதாவது என்ன சொல்றது, ஒன்றுமே செய்யல. அப்படியே சும்மா வச்சிருக்கிறாங்க. ஒன்றுமே பாதுகாப்பா வச்சுக்கிற மாதிரி இல்லை. நாசமா போனா என்னன்ற மாதிரி தான் வச்சுக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து எவ்வளவு பாருங்க, இந்த வேலைப்பாட்டை பாருங்க. அந்த காலத்துல வேலைப்பாடு எல்லாம் உடஞ்சி ஒட்டுங்கி நாசமா போகுது. எந்த கவலையும் இல்லை. இதை பாதுகாக்கிற மாதிரி தெரியல. இதான் உண்மை. அதாவது வந்து இந்த மந்திரி மனை வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகள் காலத்துக்கு முற்பட்டது. அதாவது வந்து தமிழ் மன்னனுடைய அரசு சபையில உள்ள ஒரு மந்திரி, அவருடைய வீடு எவ்வளவு பெருசா இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு மன்னனுடைய வீடு எந்த பெருசா இருக்கும். அந்த வீடு எங்கேண்டே இல்லை. எங்களுடைய ஆக்கெல்லாம் தெரியும் தானே, எழுத்துக்களுக்கு இருந்தா எப்படி எல்லாம் அடிச்சு வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் உடஞ்சி ஓட்டிங்க எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. இதை பாதுகாப்பாக்கணும்ன்ற ஒரு நோக்கம் சிந்தனை எங்களுடைய ஆக்களுக்கு இந்த பக்கத்தெல்லாம் பண்ணேன். அதாவது வந்து இது மெயின் வாசல் பாருங்க. இதான் மெயின் வாசல் அந்த பக்கத்தெல்லாம் பண்ணேன். இந்த வாசல் குறுக்க கட்டிக்கேன். அதால வந்து இதெல்லாம் பண்ணான். இல்லை இதுல வந்து நாங்கள் நிக்கிறது வந்து அவ்வளவு பெருமைக்குரிய விஷயம். ஆனா ஏன்னு சொன்னா இந்த 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 கட்டப்பட்ட ஆண்டு எவ்வளவு கால ஆண்டா இருக்கு. இது வந்து பின்பக்கம் அதுமா இப்பதான் ஏதோ ஒரு வேலை செய்யறாங்க. ஏதோ ஒரு கட்டுமானம் செய்யறாங்க. என்ன நாசத்தை செய்யறாங்க கடவுளுக்கு தான் தெரியும். இது வந்து இந்த வாசல் மேல எல்லாம் அப்படியே உட்டாஞ்சி ஓட்டியுமே உண்மையிலேயே கவலையா கிடையாது. அரசாங்கத்தின் நிதி இருக்கு, எவ்வளவு வடிவா செய்யணும். அரசாங்கம் முட்டுக்கட்டையா இருக்கும், இல்லைங்கிற தமிழ் மக்கள் முட்டுக்கட்டையா இருக்கும், இல்லை தமிழர்கள் உணர்ச்சி இல்லாம இருக்கிறாங்களோ இந்த என்னண்டே நான் தெரியும் கிடக்கு. பார்க்க பெரிதாகாம இருக்கு. இந்த ஒரு ஆலமரம் அரிசி மரம் வெயில வளர்ந்து இதை விட்டா போயிருக்காங்க. அந்த வீடு இங்க வரைக்கும் வந்துட்டு பாரு. இதுல எல்லாம் கிடா தம்பி அவ்வளவு பேர் இருந்திருக்கேன். அவ்வளோ ஒரு ஆள் இருக்கார். டோன் விட்டுட்டு இருக்கிறார். எங்களை கண்டோன்னா கட் பண்ணி போட்டுருக்கார். இந்த கட்டத்துக்கு கூடுமாய்க்காது. அதாவது மன்னருடைய சின்னங்கள். ஒரு தமிழன் ஆண்ட பிரதேசத்துக்குரிய அந்த காலத்தே கரண்ட் வசதியாக செய்துதான் இருக்கீங்க. சரிதான் என்னத்துக்கு காட்டுறாங்க. வேற இந்த இடத்த இவ்வளவு நாசமாக்கு அதை பற்றி சிந்திக்காம இருக்கிறாங்க. இதை பாக்குற நீங்க இந்த பரிதாப நிலைய இல்லாம வச்சீங்க. மற்ற பக்கம் அதெல்லாம் முதல் நின்றான். அவங்கள 2 காட்டினா ஜல காட்டினா மற்ற பக்கம்
இந்த தொன்மை தெரியாம இந்த வரலாறு தெரியாம அதை கிறுக்கி அடிக்கிறான். சும்மா தேவையில்லாத கிறுக்கள் இருக்கிறாங்க. ஆனா யோசிச்சு பாரு, இந்த மரம் கிட்ட எப்படியே நாசமாக்க வேண்டிய தெரியாம விட்டுட்டு போயிருக்காங்க. என்னென்ன மாதிரி செய்யறாங்க தெரியாங்க. இந்த மரம் இந்த மரம் எல்லாம் எத்தனை அதை எங்கட முன்னோர்கள் சிறப்பாக எங்கட முன்னோர்கள் இதை தூக்கி நிமித்தி ஏன கட்டி இருப்பீங்க. நீங்க அதுக்குள்ள செருப்படுவோம் பண்ணி இதுக்கு செருப்பட வந்துருக்கீங்க. எதுக்கு இல்ல அதுக்குள்ள செருப்படுவோம் இல்ல அது உள்ளுக்குள்ள இதல்ல இது வீடாக்குறாங்கன்னு இது இந்த ஓடுகளான் எல்லாம் கலட்டி வச்சிருக்கிறாங்க. இந்த ஓட்டை தூக்கி பார்த்தா தெரியும் எந்த ஆண்டு இந்த காலப்பகுதியில் இது தகரம் போட்டு மறைஞ்சிருக்கிறான். இது கொஞ்சம் நல்லா கிடக்கு. இது என்ன ஒரு அறை? இது களஞ்சி அறையா இருக்குமா? முதல்ல இந்த 3 சாமி படம் வச்சு கும்பிட்டுருக்கீங்க நம்மளுக்கு என்ன கிணறாடா? இதுல சாமி படம் இதா தான் இருக்கு. கிணறுதான். கவனம் முடைஞ்சு பல அஞ்சு கொண்டீங்க போ. தண்ணியில கிளியரா பாருங்க. பங்கு அங்கால வேற யாரை வச்சு பாவிக்கணும். இது போட்டு மூட்டை சரியா? உண்மையா நல்லூர் முருகன் கோயில்ல இருந்து இவ்வளவு கோடிக்கணக்கான காசு வருது. அந்த நல்லூர் முருகன் கோயில் இந்த அரண்மனை மந்திரி மனையில இதை கிளீன் பண்ணுவோம், சுத்தம் பண்ணுவோம், புனர்நிர்மாணம் செய்வோம்ன்ற யோசனை இல்லை. இந்த கட்டிடத்தை சுத்தி பற்றி ஒரு கோபிசம் கொண்டு அடிக்கணும். இந்த கட்டிடத்தை அதானே இதான் இப்ப வந்த வாசல். இப்படி இதுக்குள்ள இதுக்குள்ள போயிட்டு திரும்பி வந்திருக்கு. இதான் அங்க இருந்து வந்தது வாசல் பாருங்க. உடைஞ்சு ஓட்டிங்க. இந்த சங்கிலிய மன்னர்கள் அப்படி இந்த ஊடுகள் இந்த கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் பல ஆண்டு காலமான ஊடா இருக்கு. தூக்கி பார்த்தா தெரியும் வேணா. இதெல்லாம் கண்டுபிடிக்கிற கஷ்டம். ஊடல் கட்டி அடுக்கி வச்சிருக்கோம். இது ஆனா பெருமைக்குரிய விஷயம். எங்களை தமிழ் மன்னர்கள், அதாவது வீரத்துக்கு பேர் போன மன்னர்கள் இவ்வளவு காலத்துல இந்த இதுகளெல்லாம் எடுத்துருப்பேன் வேணா. பாம்பெல்லாம் புத்து எடுத்துருக்கடா. வந்ததுக்கு இதே நான் தூக்கி போடுவோம் பாரு. இதுக்கு சிகரெட் அடிச்சிருக்கிறாங்க. நீங்களே பாருங்க. மனச்சாட்சி இல்லாதங்கிற தமிழன் நாய் தமிழன் சொல்றது. நாய் தமிழர் பீ தமிழர் கேடு கட்ட நாய் தமிழர். இதுக்கு சிகரெட் பத்தி இருக்கான் பாருங்க. இதுக்கு சிகரெட் பத்தி தண்ணி அடிச்சிருக்கிறாங்க. இங்க பாருங்க. இங்க பாருங்க. கோழி எல்லாம் சுட்டு தின்னு இருக்கிறாங்க. இதுக்கு வச்சு ஒரு தொல்பொருள் திணை அதாவது தமிழற்ற ஒரு புனிதமான பிரதேசம். இதை நாசமாக்குறாங்க. நாசமா போனவங்களை நடுக்கடல்ல தத்தளிச்சு அதுதான். நீங்களே பாருங்க. இங்க எவ்வளவு அசிங்கங்களை போட்டு வச்சுக்காங்க. மனச்சாட்சி இல்லாத பிரதேசிகளா இருக்கிறாங்க. இது இப்ப அந்த பாதையால இதுக்குள்ள இதுக்குள்ள போனது. இதுக்கு கூட தண்ணி அடிக்கிறாங்க. பாருங்க எப்படிப்பட்ட எங்க உணர்வு இல்லைங்கிற தமிழர் கேடு கட்டவங்க. ராஜா மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கான்டா பாக்க. இதுக்கு அவற்ற வீடுன்னு சொன்னதுக்குள்ள அவற்ற முனிசிபலியோட ஜாலியா இருந்துருப்பாரு. என்ன இல்ல இதான் வீடுன்னா அப்புறம் என்ன இதான வீடு. அங்கால இவ்வளவு இதெல்லாம் இது மட்டும் வராதுடா. அப்படியே அங்காளையெல்லாம் பேரும் பிடிச்சிட்டாங்க. இதான் உண்மை. இதாவது பெல்கனி அப்படி யோசி. அங்க இருந்து இந்த பாதையால வெளி இதோட இந்த கட்டிடம் முடிகிற மாதிரி காட்டுது. ஆனா அப்படி உண்மை அது இல்லை.
இது வந்து நாச்சார வீடா இருந்திருக்கும். இதுல இடவெளி விட்டு அங்காள ஒரு வீடா இருந்திருக்கும். ஆனா அத இங்க பாரு. இது வந்து இதோட முடிவு இல்லை. இது வந்து நாச்சார வீடு. மதில் இருக்கு. ஆனா அங்கால பிடிச்சிருக்காங்க. இங்க வரும். இதோ ஒரு ரூம். இதை போய் பார்ப்போம். இது என்ன ரூம்? இதுதான் மட்டும் சட்டப்படி அந்த காலத்துல எப்படி கட்டியிருக்காங்க. அந்த காலத்து பூச்சை பாத்தீங்க. அந்த காலத்து பூச்சி இந்த உண்மையிலே நல்லூர் முருகன் கோயில இருந்து எடுக்கிற வருமானத்தை இந்த இடத்த வந்து சுத்தப்படுத்தி எவ்வளவு கிளீன் பண்ணி செய்யலாம். ஆனா உண்மையிலே இப்படி செய்யறாங்களே. இதே ரெண்டு தெரியும் கேட்கறாங்க. நல்லூர் முருகன் கோயில்ல இருந்து இந்த இவ்வளவு காசு நல்லூர் முருகன் கோயில்ல தான் இவ்வளவு வருமானம் தான் இருக்கு. ஆனா மற்ற வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு என்ன தெரிஞ்ச அளவுக்கு ஒரு நாச்சார வீடு. அதுக்கு பின்னுக்கு இது வந்து முடிவு. இதுக்கு பின்னுக்கு வேற நிறைய இதே மாதிரி இஞ்சால ஒரு வீடு இருந்திருக்கும். அதுக்குரியதான் பாருங்க. அந்த மதில் பாருங்க. அந்த போய் போகுது பாருங்க. இந்த நாங்க நின்று பார்த்ததுதான். அதான் அங்கதான் இந்த அந்த அதுக்கெல்லாம் வந்தேன். இதோட முடிவு இல்லை. இருந்துச்சாலும் தொடர்ச்சியா இருக்கு நாச்சார வீடு. ஆனா எல்லாம் டம் பண்ணி போட்டாங்க. அதான் உண்மை. வாங்க ஏறி பார்ப்போம். இந்த வேறங்க இந்த இது இப்படியே இங்கெல்லாம் போகுது. இப்படியே வேற உங்களால வேற இப்படியான வீடு கிடக்கு. பக்கத்துல வீடனோட இதெல்லாம் கிடையாக்கள் பிடிச்சிருப்பாங்க. அதான் உண்மை. ஒரு ரூம் வங்காளி எப்படி ஒரு ரூம். இந்த நீங்களே பாருங்க. இது வந்து அந்த பழைய காலத்து நாச்சார மாடல். இந்த இதுக்கு இது வந்து இடவழி. இதுக்கு இஞ்சால வீடு விடி. இது வந்து இது வந்து வீடு. இது நான் அந்த நாச்சார வீட்டுக்கு நடுவில் இப்படி ஒரு துண்டு வந்து இஞ்சால ஒரு வீடு வரும். அதான் பிளான். ஆனா இது வந்து உடைச்செடுத்துட்டாங்க. இஞ்சால காணி பிடிச்சிட்டாங்க. இங்க ஆக்கள் இருக்கணும். ஏன்னு சொன்னா பாருங்க. இந்த இந்த காணியை பாருங்க. உங்களை வீடு காணி காண பாருங்க. அப்படியே வருது. கோப்பு வருது. பின்னுக்கு போனா இஞ்சால காணி ஆக்கள் பிடிச்சிட்டாங்க. அதான் உண்மை. சங்கிலிய மன்னனுடைய பின்பக்கத்தின் தோற்றம் எவ்வளவு பிடிக்கலுமோ அவ்வளவு பிடிச்சிட்டாங்க. அதான் உண்மை. கட்டடம் எல்லாம் பார்த்த கட்டடம் இங்க ஒரு காணி கிடக்கு. இதுக்குள்ள ஒரு பழைய வாகனங்கள் நிக்குது. இங்க வேற பைப் லைனிங் இருக்கு. ஆனா தண்ணி எங்கேயோ போகுது தானே. ஓ இது வந்து பாவிக்கிற அந்த அந்த காலத்து சிங்கிய பாத்தீங்களா. அந்த காலத்து சிங்கிகள். ஆனா தண்ணி எங்கேயோ உங்களை பாவனையாக்கல போகுது. இந்த அளவுக்குள்ள போகுது. பாவனை போகுது. அதை சுத்தப்படுத்தி பாவிக்கிறாங்க. சரி பாவிச்சா பரவாயில்ல. ஆனா அப்புறம் இன்னொரு நேரம் இந்த இடத்த பிடிக்காம விட்டாச்சு. அதான் இந்த போகுது. அதை பாவிக்கிறேன். தனிப்பட்ட ரீதியா போகுது. பாவிக்கிறேன் வேணாம். அங்க நிக்கிறேன். நல்ல இடங்கள் தானே. எங்களுக்கு நாங்கள் இதை எடுக்கவே யார் வேற சொன்னோம். இந்த பாதையெல்லாம் வந்தேன். வீட்டின பின்பக்கத்தால வந்துட்டு பாருங்க. காடும் ப்ரோ காலம் எல்லாரும் வீடியோ எடுத்தாங்க. தரட்டு போட்டிருக்காங்க. அதே காட்டு அந்த அந்த ரூமையும் பார்த்துட்டு ரூம் இருக்கேன். உங்களையும் பார்க்கல. இதுல பாருங்க இடையில எழுத்து கிடக்கு. அந்த மன்னன் அந்த அமைச்சர் அரண்மனையில வந்து எழுத்து எழுதி கிடக்கு. ஆனா அதை பார்த்தா இடப்பட்ட காலத்துல எழுதின மாதிரி தான் கிடக்குது. ஏண்டா சிவபிரகாச பள்ளி என்று ஓட்டுருக்கு. ஆனா அது இடப்பட்ட காலத்துல தான் அது வந்திருக்கு. வரலாற்றை திணிக்க நினைக்கிறார்கள் செய்திருப்போம். போனேன்
அதால இந்த இதால போய் தான் காட்டினான். இந்த ரூமையும் இதையும் பார்த்துட்டு ஓ இதுல யாம் இருக்க பையன் எழுதி இருக்கிறாங்க. ம் இல்ல வேற லெவல்ல வாழ்ந்த இதே அறையா பிரிச்சுக்கிறேன் படிச்சதை செஞ்சிருக்கேன். இதான் அந்த பக்கம், இந்த பக்கம் இதுக்குள்ளதான் சாமான் வச்சிருக்கிறான். அப்புறம் இந்த கதவெல்லாம் இப்ப போட்டிருக்கணும். ஆனா இப்படி செய்யறப்ப இல்லையா இந்த பழைய கால கட்டடத்தை சேதப்படுத்துறப்ப இல்லையா. ஒரு ஜன்னல். அதான் இது அரண்மனையில ஒரு பகுதி தான் இது. வீடு அங்கால நிறைய வீடு கிடந்திருக்கு, அழிச்சு போட்டான், பிடிச்சிட்டான். இதுல ஏதோ ஒரு கல் வச்சு கட்டி ஒருவேளை சாமி அறையா இருந்திருக்கு, முருகன் வேல் வைக்கக்கூடிய சாமி அறையா இருந்திருக்கு. இந்த பக்கம் ஏதோ வீட்டுன்னு ஒரு தொகுதி தான், மற்ற தொகுதி அங்கால அங்கால பிடிச்சு போட்டாங்க. அதான் உண்மையான வரலாறு அதுதான். ஆனா பொய்யான வரலாறு திணிக்கலாம் தானே. இந்த ரூம் தான் போய் பார்த்தது. நாளைக்கு படியப்ப பாத்துறாங்க பாப்பேன். இந்த எத்தனை பேர் இறங்கிட்டு இருப்பாங்களா எங்கட மன்னர் காலத்துல. ரெண்டு காதலர் மாதிரி இந்த இடத்த வந்து கிஸ் பண்ணி கொண்டிருக்கணும். பாருங்க எங்கட தமிழாக்கின்ற பழக்க வழக்கத்தை தொன்மையான இடத்துல வந்து கூட இப்படி ஒரு நிலைப்பாடு. அடுத்த பாதாள அறை போல இருக்கும். இது ஒரு பாதாள அறையா இருக்குமா? இதை மூடி இருக்கிறாங்க. இது சுரங்க அறையா இருக்குமோ? இந்த மரங்களை வட்டி கட்டி கிளீன் பண்ண ஒன்றும் செய்கிறாங்களே அப்படி. அந்த இதை வட்டி கட்டி கிளீன் பண்ணி எவ்வளவு சுத்தப்படுத்தி எவ்வளவு இது செய்யலாம். ஆனா அந்த கதை இல்லை. இந்த நல்லூர் பிரதேசவே வந்து எவ்வளவு காசு வச்சுக்கிறான், கோடிக்கணக்கான காசு இருக்கு. முதல்ல அங்கால போகுதுடா ஏன்னா இதோட வேலையே. இந்த காணிக்கங்கால போகுது அப்படியே வீடு. ஐயா இந்த துண்டு இதோட முடியுது, அங்காலவே இருக்குத்தானே. இல்ல அந்த மதில் ஃபுல்லா போகுது, இந்த அங்கால மதில் போகுது. சொந்த இடம் உங்களோட வீடு அது. இந்த வீட்டுக்கார ஐயா இது வீடு வந்து இந்த அரண்மனைக்கான் இருக்குதான் உண்மை ஏன்னா. இந்த வீடு அரண்மனைக்கான் இருந்த இந்த வேலியை பார்த்தாலே தெரியும் பாருங்க. இந்த வேலியை தான் அங்கால போகும், கல்ல அங்க பிடிச்சி வச்சுக்கிறாங்க.
அவ்வளோக்கும் இதுதான் இதோட எண்டு. ஆனா உண்மையை சொல்லப்போனா நல்லூர் பேச வந்து இதை துப்புரா ஒருத்தர் அவ்வளோ நீங்கள் இவ்வளோ நல்லூர் நல்லூர் கோயில்ல வந்து இவ்வளோ வருமானம் இருக்கு. ஆனா இந்த வருமானத்தை வந்து நாசமாக்குறாங்க. தான் பிரச்சனை.